திமுக கூட்டணியிலயும் நிறைய சலசலப்புகள் இருக்கு. இப்ப காங்கிரஸ் இருப்பாங்களா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அவங்க தாவேகா கூட சேர்ந்தா ஏங்க, அவங்களுக்கு இன்னொரு திமுக கூட்டணியில ய- ம், யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்காதவங்களும் உள்ள வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, விஜயகாந்த் ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க, இவங்க கட்சியெல்லாம் வந்திருக்குது. திமுக கூட்டணி பலமாகிட்டு இருக்குது. நீங்க திமுக கூட்டணியில சலசலப்புங்கிறீங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியில தொகுதி காங்கிரஸ் கட்சி பங்கீடுல திமுக கூட்டணியில இருக்கா? அவங்க ரொம்ப நாளாவே எனக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல. அதாங்க அவர் முதல் நாள்லயே அதுல இருந்து அவங்க தான் தகராறு பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. எனக்கு நீங்க மறந்தே போயிட்டேன் காங்கிரஸ் உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு இப்போ இந்த கூட்டணியில பலமானதுக்கு பிற்பாடு இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே. அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தா என்ன, இல்ல இருளாட்டி என்னங்கிற மாதிரி அவருடைய கண்ணோட்டம் தான் எனக்கு இருக்குது. திமுக தனித்த பலமா இருக்குது. திமுக நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப பேசுவது மாதிரி திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்குது. அதிமுக மற்றும் திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியிலேயே ஓட்டு போட்டவங்க மத்தியிலே திமுகவுக்காக மாறின ஒரு விஷயமா மாறி இருக்குது. 2021 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது இருந்த செல்வாக்கு கம்மியானது. அன்னைக்கு அதிமுக செல்வாக்கு பெற்றிருந்தது. திமுக எதிர்கட்சியாக தான் இருந்தது. அன்னைக்கே ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சுது. இதே கூட்டணி தான் அன்னைக்கு இருந்து அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சது. மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்தவங்களை விஜயகாந்த் இல்லாமல் மக்கள் நல கூட்டணியில் வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சது. இன்னைக்கு திமுக இந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு பல மடங்கு வளர்ந்துருக்குது. 2021 விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்குது. பல்வேறு இடங்கள் ஓடி இருக்குது. இல்ல நாங்க தான் வளர்ந்துருக்கோம் தாவேக்கும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக எதிர்கட்சி, நீங்க எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஆகட்டும், பாமகவாகட்டும், அந்த கட்சிகள்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுந்திருக்குது. கட்சிக்குள்ள உடஞ்சி போயிருக்குது. கட்சிக்குள்ள ஏராளமா உடஞ்சி சிதறி இருக்குது. செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறாரு, கட்சிக்குள்ள கோஷ்டி தகராறு இருக்குது. இது எல்லாமே அங்க இருக்குது. பாமக பிரச்சனை இருக்குது. இப்போ தர்மபுரியில சேலத்துலலாம் கூடுதல் ஓட்டு வாங்கின பாமக உடச்சி சிதறி இருக்குது. அது மாதிரி வேற எந்த கட்சியும் செல்வாக்கு பெற்றுதான் இல்லை. இப்ப தாவேக்கா வச்சுக்கிட்டு தான் இந்த வண்டியை ஓட்டுறாங்க. நாங்க தான் பயங்கர செல்வாக்கு கூடி இருக்குது, அது கூடி இருக்குதுன்னு சொல்லி. அது அந்த இளைஞர்கள் புதுசா ஓட்டு போடுற இளைஞர்களோட கவனம் விஜய் பக்கம் திரும்பி இருக்குது. அதுல பல பேசுன மாதிரி பல பசங்களுக்கு புதுசா ஓட்டு இல்லை வர கூட்டங்கள்ல. அடுத்த எலெக்ஷன் வேணுமா அவங்களுக்கு ஓட்டு வரலாம். இப்ப புதுசா வந்திருக்கிற ஓட்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் ஓட்டு அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில பிரச்சனை, இந்த பக்கம் தாவேக்காக வராங்கன்னு பேசுறது எனக்கு விருப்பம். இந்த தேர்தல் முடிவுகள்ல நான் என்ன சொல்றேனோ அதான் ஸ்ட்ராங்கா நடக்கும். திமுகவுக்கு செல்வாக்கு பலமாக இருக்குது. யார் திமுகவோட கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு நன்மை. 2021 மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்தவங்க அப்போ இருந்த போது 2016க்கு முன்னால டெபாசிட் காலியாகி அதுக்கப்புறம் கட்சி இது இல்லாம தான் இங்க சேர்ந்தாங்க. இன்னைக்கு பெருமளவில் வளர்ந்துருக்குது அந்த கட்சிகள்லாம். அதுபோல் இப்ப சேர்ந்திருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா 2021 புதுசா சேர்ந்த கட்சிகள் எப்படி டெவலப் ஆகிருக்கிறாங்களோ அது போல் இப்ப சேர்ந்திருக்கிற கட்சிகள் அது போல அடுத்த கட்டமா டெவலப் ஆகி போவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க.